So good morning everyone, welcome back to our TNPSC classes. E-governance in Tamil Nadu. So இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஸ்கீம்ஸ் ஒன்று ரெண்டு விட்டது அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம புக்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணி ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ புக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிஃபோர் தட் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Unit 9 Development Administration of Tamil Nadu. So Unit 9 Development Administration of Tamil Nadu நம்ம கடைசியா பார்க்க போற டாபிக் என்ன E-governance in Tamil Nadu. So syllabus wise நீங்க வந்து கோரிலேட் பண்ணி பாத்தீங்கனாலும் தெரியும் இதுதான் கடைசி syllabus E-governance in Tamil Nadu. இது என்னதான் இன்னும் டெவலப் ஆகல அப்படினாலும் ஸ்டில் இது ரொம்ப முக்கியமான டாபிக் தான். மற்ற டாபிக்ஸை விட இது ரொம்ப லேட்டா தான் வந்தது. ஏன்னா E-governance இப்பதான் ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் E-governance ஓட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். E-governance பத்தி தெரிஞ்சுப்போம். E அப்படின்னா என்ன? எலக்ட்ரானிக் ரைட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னா the way of rule. அதாவது நம்ம ஆட்சியை மின்னணு மூலமா நம்ம ஆட்சி பண்ணோம் அப்படின்னா வந்து அது பேர் தான் இ கவர்னன்ஸ், எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். ஸோ எதா இருந்தாலும் மேன் டு மேன் இல்லாம எந்த ஃபைலா இருந்தாலும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டிஜிட்டல் பேஸ்டா மாறுறது தான் இந்த இ கவர்னன்ஸ் ரைட். ஸோ நம்ம E-governance-ஓட விஷன் என்ன அப்படின்னா விஷன்னா வந்து பார்வை. எதற்காக இந்த E-governance இருக்கு அப்படின்னா E-governance fulfill the good governance tool. ஸோ குட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன? கவர்னன்ஸ்னா ஆட்சி செய்யும் முறை, குட் கவர்னன்ஸ்னா நல்ல ஆட்சி செய்யும் முறை. ஸோ மக்களுக்கு நல்ல ஆட்சி தரணும் அப்படின்னா என்ன? அவங்களோட தேவைகளை எவ்வளோ சீக்கிரம் கேட்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் பூர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் நல்ல ஆட்சி. ஸோ இந்த குட் கவர்னன்ஸ்ல the tools that the information technology provides that working with the transparency, efficiency with concomitant transparency and delivery services. So ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா, அதாவது வெளிப்படையா என்ன நடக்குது அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியணும். அப்படியே மாதிரி மக்கள் கேட்குற சர்வீஸ் அவங்க கேட்ட டைமுக்குள்ள நம்ம டெலிவர் பண்ணி கொடுக்கணும். இதுதான் E-governance-ஓட விஷன். கிளியர்? நெக்ஸ்ட் திங் E-governance-ஓட விஷன்னா அது என்ன செயல்பாடுக்கு இருக்கு? விஷன் அப்படின்னா அதோட பார்வை, எய்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். விஷன்னா என்ன செயல்பாடுல இருக்குன்னா இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் அவர் சிட்டிசன். நம்ம சிட்டிசன்ஸோட லைஃப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி எஃபிஷியன்சி இன் டெலிவரி ஆஃப் அ கவர்மெண்ட் சர்வீஸ், கொடுக்குற கவர்மெண்ட் சர்வீஸை நல்லா எஃபிஷியண்டாக கொடுக்கணும். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இதில் எதெல்லாம் வந்து நம்ம E-governance-ஓட மிஷன் இருக்கு இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி டூல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கிரியேட் காஸ்ட் எஃபெக்டிவ்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு 200 ரூபாய் ஆகுது அப்படின்னா அது 20 ரூபாயில முடிச்சு கொடுக்கறது தான் காஸ்ட் எஃபெக்டிவ். அண்ட் ஸ்கேலபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் த கவர்னன்ஸ் அண்ட் மேக்கிங் ஃபுல் யூஸ் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் பிளாக் செயின், AI, ட்ரோன், இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்னை ஃப்ளட்ல மாட்டினும் போது நமக்கு வந்து என்னமே புரியல, என்ன பண்ண போறோம், எங்க இருக்க போறோம் எதுவுமே புரியாத சமயத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரோன்ஸ் வச்சு மக்களுக்கு ஃபுட் சப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹெலிகாப்டர்ல எடுத்து போய் சப்ளை பண்ணதை ட்ரோன்ஸ் வச்சு ஒரு லோக்கல்லி என்ன பீப்புளுக்கு என்னவோ சப்ளை பண்ணிருக்கலாம். அது நம்ம கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா பண்ணிருப்போம். ஆனா இப்போ அதுக்கான டெக்னாலஜிஸ் இப்பதான் நம்ம கையில வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வச்சு அவங்களுக்கு ஃபுட் ஆகட்டும், மெடிசன்ஸ் ஆகட்டும் அந்த ஏரியா பீப்புளுக்கு சப்ளை பண்ற பிளான் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் எங்க விஷயம். இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் சர்வீஸ் ஆகட்டும், டெக்னாலஜிஸ் ஆகட்டும் இதை யூஸ் பண்ணி மக்களுக்கு சேவையை ப்ரொவைட் பண்றது தான் இந்த E-governance-ஓட மிஷன். நெக்ஸ்ட் திங் E-governance-ஓட அப்ஜெக்டிவ் என்ன? அப்ஜெக்டிவ் அப்படின்னா கொள்கைகள் என்ன அப்படின்னா E-governance is a chief technology and innovation organization for Tamil Nadu. Then பார்த்தோம் transform the information become hassle free, paper free and transparent. அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேர் கொடுத்தாலே அந்த பேர் வச்சு நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா யாருமே வந்து ஃப்ராடுலன்ட் பண்ண முடியாது டிரான்ஸ்பரண்டா. ஸோ அந்த மாதிரி பேப்பர் ஃப்ரீ, ஹேசல் ஃப்ரீ அண்ட் டிரான்ஸ்பரண்டா ஒரு ஃப்ரீ ஆஃப் ஃபிசிக்கல் டச் எதுவுமே இல்லாமல் ஒரு வேலைகளை முடிச்சு கொடுக்கணும். இப்போ ஃபைல் போச்சுன்னா அவங்க டேபிள் இருந்தால் எத்தனை நிமிஷம் ஆனாலும் ஃபைல் எடுக்க மாட்டாங்க. ஆனால் கம்ப்யூட்டர்னா கரெக்டாக 15 நாளுக்குள்ள ஒர்க் வந்து முடிச்சு கொடுத்துடும், இல்லைன்னா அது ரிமைண்டர் பண்ணும். அந்த மாதிரியான டெக்னாலஜி வைஸ் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பிளசன்ட் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஈடுபட்டிருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு மன நிம்மதி கொடுக்கும். அதே மாதிரி இம்ப்ரூவ் த காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் த ஸ்டேட் எக்கனாமி. ஒரு ஸ்டேட் எக்கனாமியோட காம்படிட்டிவ்னஸை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். தென் சப்போர்ட்டிங் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸ் இஸ் மீட்டிங் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீட்ஸ். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ ஒருத்தரோட ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணும் அண்ட் காம்படிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி சப்போர்ட்டிங் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட மீட்டிங் இதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாமே தான் E-governance-ஓட அப்ஜெக்டிவ்.
Then e-governance பார்த்தோம் அப்படின்னா it provides the cost effective and efficient solution and proactively engaging with the government departments. So cost effective நம்ம சொல்லிட்டோம், 200 ரூபாய் வேலையை 20 ரூபாய் முடிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த e-governance வச்சு நம்ம எல்லாரும் கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், NGOs ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், எல்லாரும் கூட லிங்க் பண்ணி யாருமே டிலே இல்லாமல் அடுத்த செகண்ட் மூமெண்ட்ல வந்து அங்கேருந்து என்ன இங்கேருந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி நம்ம வந்து மக்களோட சேவையை வந்து மாற்றணும். இதுதான் e-governanceோட அப்ஜெக்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் இட் கிரியேட் அ வைப்ரண்ட் எக்கோசிஸ்டம் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா இது வந்து எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றது பீப்புளுக்கு. ஸோ ஒரு வைப்ரண்டான எக்கோசிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டி பில்டிங். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா, இதை விட இன்னும் 100 மக்கள் அதிகமானாலும் சரி, 200 மக்கள் அதிகமாக இருந்தாலும் அவங்க எல்லா சேவையும் பூர்த்தி பண்ணணும். அதுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் இன் ஆல் லெவல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரைட்? இதுவும் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த எய்ம். தென் பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் ஆர்கனைஸ் ஒர்க் ஷாப். இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப் செமினார்லாம் கிரியேட் பண்ணி, ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் எல்லாருமே இன்னமும் டெக்னாலஜிக்கல அப்டேட் ஆகலன்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ், எப்படி யூஸ் பண்ணுற மேனுவலுக்காக இதெல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய ரிசர்ச் பேப்பர், ஜேர்னல், ஒர்க் ஷாப், நியூஸ் லெட்டர்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இதை ரிலீஸ் பண்றதுனால பெரும்பான்மையான மக்களுக்கு இதை பத்தியான ஐடியாஸ் போய் சேருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னா தமிழ்நாடு e-governance. ஸோ தமிழ்நாடும் e-governanceக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழ்நாடு e-governance ஏஜென்சி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. தமிழ்நாடு e-governance ஏஜென்சி இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா TNVGA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு e-governance ஏஜென்சி இஸ் ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. அதாவது ஸ்டேட்டோட e-governance ரெப்ரசென்ட் பண்ற யூனிட் வந்து இதுதான். இட் சப்போர்ட் அண்ட் டிரைவ் ஆல் த e-governance இனிஷியேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. தென் தமிழ்நாடு e-governance ஏஜென்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேரியஸ் e-governance ப்ராஜெக்ட்ஸ் வித் ஆல் த மேன்கைண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மக்களுக்கு ஒரு வழியை ப்ரொவைட் பண்ணுறதா. ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட், இன்னொரு பக்கம் பீப்புள், ரெண்டுத்தையும் இணைக்கிற அந்த ஏஜென்சி பேர் தான் தமிழ்நாடு e-governance ஏஜென்சி. நெக்ஸ்ட் திங் வில் ஃபில் த விஷன். ஸோ இது எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா e-governanceோட விஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆர்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஆர்ம் அப்படின்னா செயல்படுத்தும் துறை. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் மேண்டேட் டு டிரைவ் த e-governance இன் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல e-governance வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு, பில்ட் பண்ணுறதுக்கு யாரு அப்படின்னா இந்த e-governance ஏஜென்சி தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்புறம் திஸ் ஏஜென்சி ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட். ஓகே, தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா TNVGA ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட், ரைட் ஆர் ராங் அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் ரைட். Next thing, the policy is to achieve the vision of integrated service delivery to the citizens at the nearest location. So ஒரு அஃபோர்டபுளான பர்சன் எவ்வளோ கிட்ட இருக்காங்களோ அந்த நியரஸ்ட் லொக்கேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்களுக்கு அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் இதோட ஃபுல் டைம் விஷனாக இருக்குது. ஸோ இதுதான் TNVGAவோட விஷன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் டெலிவரி மெக்கானிசம் அண்ட் பேக் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன். ஃப்ரண்ட் அண்ட் டெலிவரி அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது, மக்களோட குறைகளை கேட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து சரி பண்ணுறது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி வித் த அடிக்வேட் பேக்ரவுண்ட், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட்டட் with all the absolute necessary things. இது எல்லாமே வந்து நம்ம TNVGAவோட ஒர்க்கு. தென் நேஷனல் e-governance பிளான். இதில் பார்த்தோம் அப்படின்னா e-governance பிளான் பற்றி எக்ஸ்பேண்டடாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் நேஷனல் e-governance பிளான் பார்ப்போம். நேஷனல் e-governance பிளான் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா e-governance என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு மெக்கானிசம் டு ரீச் த சர்வீஸ் டெலிவரி டு சிட்டிசன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னாலும் டாக்குமெண்ட்காக போய் தாலுகா ஆஃபீஸ், விஓ ஆஃபீஸ் இப்படிலாம் வெயிட் பண்ணாமல் காமன் சர்வீஸ் சென்டர் போய் அங்கே நம்மள அப்டேட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸ் போய் அங்கேருந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சு தானே சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வரும். ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் டிலே இல்லாமல் வரதுக்காக. Then Tamil Nadu has in fact a progressive in the governance plan. So government ஓட governance plan எப்படியோ அதுக்கு ஈக்குவலா progressive வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. தென் பார்த்தோம் அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர். காமன் சர்வீஸ் சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா G2C ப்ராஜெக்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா வாட் இஸ் G2C அப்படின்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கவர்மெண்ட் கிட்டேருந்து சிட்டிசனுக்கு என்னெல்லாம் போகணுமோ அது எல்லாத்தையுமே இந்த பாலிசி மூலிமா கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ காமன் சர்வீஸ் சென்டர்ஸோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற எல்லா சர்வீஸும் கூட்டிகிட்டு போய் சிட்டிசன்ஸ் கிட்ட சேர்க்கறது. இதுதான் ஐடியா. ஸோ ஆல் திஸ் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஸோ காமன் சர்வீஸ் சென்டர் பார்த்துருப்பீங்க, பொது சேவை மையம் அப்படின்னு இருக்கும். அவங்க ஐடியா என்ன, மக்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து அப்லோட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணுறது, அங்கேருந்து சர்டிஃபிகேட் வேணால் அது மக்களுக்கு இஷ்யூ பண்ணுறது. தென் capacity building in the information and communication technology and tools.
ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர்ல ரெண்டு விஷயம் இருக்கு. தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சென்டர், ஸோ TNGIS அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் மண் எப்படி இருக்கு, என்னென்ன வளங்கள் இருக்கு, இது மூலமா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற விஷயம். அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டேட் ரெசிடென்ஸ் டேட்டா ஹப், தென் ஸ்டேட் சர்வீஸ் டெலிவரி கேட்வே, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காமன் சர்வீஸ் சென்டர் கீழே வேலை செய்யற யூனிட்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பிளான். இப்போ நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் பார்த்த மாதிரி தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பிளான் பார்க்க போறோம். இது பார்த்தோம்னா டு enable the public, government and commercial establishment to digital mode. ஸோ கவர்மெண்டோட எல்லா யூனிட்டையும் டிஜிட்டல் மோடுக்கு மாத்துறது தான் வந்து இதோட ஐடியா. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம்னா இதோட எய்ம் என்னன்னா the policy aims to provide all the government services through digital mode. கவர்மெண்ட் என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, ஒரு பென்ஷன் ஆகட்டும், ஒரு சர்டிஃபிகேட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் டிஜிட்டல் மூலமா வந்து ப்ரொவைட் பண்றது தான் வந்து இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸோட ஐடியா. தென் பார்த்தோம் அப்படின்னா த்ரூ காமன் சர்வீஸ் சென்டர், ரைட், அண்டர் த கவர்மெண்ட்ஸ் விஷன் ஆஃப் 2023 பிளான். இந்த 2023 பிளான் பத்தி நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திங் சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2017 ஒரு புக்லெட் ரிலீஸ் பண்ணார் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பத்தி. அதோடவே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 2012 சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்து 2023 டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. 2023 டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா 2012 இருந்து சரியா 10 வருஷத்துல எப்படி வந்து பில்ட் பண்ணணும், தமிழ்நாடோட இ கவர்னன்ஸ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோட எய்ம். ஸோ 2023க்குள்ள தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்றதும் வந்து இந்த எய்ம்ல கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இ கவர்னன்ஸ் பாலிசிஸ். ஸோ பாலிசியில ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது, பாலிசி என்னவா இருக்கும், ஸோ ஆல் த காம்ப்ரிஹென்சிவ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா டிஜிட்டல் இனிஷியேட்டிவும் ஒரு ரூஃப்குள்ளே கொண்டு வந்து மக்கள் ஒரு இடத்துக்கு போனாலே அவங்களுக்கு எல்லா சர்வீஸும் கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் என்விரான்மெண்ட் ஃபார் G2. நான் இது சொன்னேன் இல்லையா, GSC அப்படின்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், GSEனா கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிஸ், G2G கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கர்நாடகா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கேரளா கவர்மெண்ட், அந்த மாதிரி. தென் G2B அப்படின்னா கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய யூனிட்டுக்கு ஒரு அம்பானி யூனிட் இருக்காங்க, அவங்களோட ஸ்டெர்லைட் யூனிட் இருக்காங்க அவங்களோட, இந்த மாதிரி எல்லாம் வந்து சர்வீசஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் யார் கூடலாம் சர்வீஸ் பண்ணணும், எப்படிலாம் சர்வீஸ் பண்ணும் அப்படின்ற விஷயம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவல் அபெக்ஸ் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி எதுக்கு அப்படின்னா இ கவர்னன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இன்னும் அதுக்கு என்ன தேவை அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட் லெவல் அபெக்ஸ் கமிட்டி பார்த்தோம் அப்படின்னா யார் தலைமை தாங்குவாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி. ஸோ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு தான் இந்த கமிட்டிக்கு தலைமை தாங்குவார். அது மட்டும் இல்லாமல் பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசி, ஒரு பாலிசியும் ஒவ்வொரு வருஷமா வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பார். ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஹி காட் அன் ஐடியா, ஓகே ஓரளவு வந்து இந்த பாலிசிஸ் இந்த அளவுக்கு போயிருக்கு, நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ரெக்வஸ்ட் எல்லாம் அவர் வந்து கிளாரிஃபை பண்ணுவாரு. நெக்ஸ்ட் திங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் அண்ட் இந்தியா த்ரூ த மொபைல் சர்வீஸ் கேட்வே. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த வழியெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்டோட சர்வீசஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. தென் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தமிழ் லாங்குவேஜ்ல, ஸோ மற்ற லாங்குவேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்து மக்கள் எல்லாரும் வீட்டில இருந்தே வந்து அவங்க சேவை வந்து பெறுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதை PMIS அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுமே என்ன அளவில் இருக்கு, அதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க, இன்னும் அது எந்த அளவுக்கு போகணும் அப்படின்ற எல்லா விஷயமே வந்து இதில் தான் சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ த பாலிசி ஆல்சோ என்விசேஜ் அபான் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி மெயின்டைன் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு இ கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் திங் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதே மாதிரி சோஷியல் மீடியா, இது எல்லாத்தையுமே சேர்ந்து சிட்டிசன்ஸோட ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணி இது மூலமா என்ன அப்படின்னா வந்து they are providing the service. Then promote the paperless office. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, பேப்பர் ஃப்ரீ hassle free அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கிறது. Then efficiency of office work, e-work application, அதே மாதிரி steps to be taken to ensure the government file record documents இது எல்லாமே digitized form. இப்போ ஒருத்தர் பேரை கொடுத்தாலே அவங்களுக்குரியது என்னெல்லாம் இருக்கு கவர்மெண்ட் சார்பான எல்லாத்தையுமே வந்து டீடைல் லிஸ்ட் போட முடியும். அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த பேப்பர் ஒர்க் திங்ஸ் வந்து இந்த டிஜிட்டைஸ் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா enable the proper identification and authentication of electronic transactions. So e-sign பண்றது, இது மூலமா போற transactions எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த ஒரு நெட்வொர்க் மூலமா போகணும் அப்படின்னு
ஸோ இது ஒரு மூலமா போகணும் அப்படின்றது வந்து இவங்களோட எய்ம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேட் ரெசிடென்ட் டேட்டா ஹப். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல யாரெல்லாம் வசிக்கிறாங்க என்னெல்லாம் அதுல இருக்கு அப்படின்ற எய்ம்காக ஸ்டேட் ரெசிடென்ட் டேட்டா ஹப். இதில் பார்த்தோம்னா சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ், எல்லா சிட்டிசன்ஸோட டேட்டாபேஸும் இதுக்குள்ள இருக்கும். இது மூலயமா பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்துமே வந்து எங்கெங்க இருக்காங்க என்னென்ன பண்றாங்கன்றது தெரியும். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து ஆதார் லிங்க் வந்து பண்ணுவாங்க. ஆதார் லிங்க் பண்ணி என்னென்ன ஸ்டேட்ல யார் யார் இருக்காங்க மைக்ரேஷன் பத்தியெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அலோகேஷன், இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் 0.5% ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் இப்போ இந்த இ கவர்னன்ஸ்க்காக ஒதுக்குறாங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் நாள்ல 3% வரையும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா இதோட நம்மளோட இ கவர்னன்ஸ் முடியுது. ஸோ இ கவர்னன்ஸ்ல மோஸ்ட்லி இவ்வளோதான் கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இ கவர்னன்ஸ்ல ஸ்கீம்ஸ் பத்தி கேட்பாங்க. ஸ்கீம்ஸ் ஆர் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் இனிஷியேட்டிவ் பண்ணல, எதையும் ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணதை நாங்கள் புக்கில் வந்து கொடுத்துறோம். யூ கேன் ஃபாலோ இட். ஸோ இதோட யூனிட் 9 முடியுது. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபோக்கஸ் அண்ட் படிங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.